ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லா புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் முஹம்மதின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் நடுச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய அருள் பொங்கும் இந்த மாதத்தில் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பை நிறைவு செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக இரவு தொழுகையிலும் ஈடுபட்டு மேலும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக மார்க்க சம்பந்தமான சில நினைவூட்டல்களை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏழை இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இறையச்சம் என்கின்ற இந்த தக்குவா, இந்த தக்குவாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஈருலக பயன்கள் என்கின்ற ஒரு தலைப்பை மையமாக கொண்டு நேற்றைய தினத்தில் இறையச்சம் என்றால் என்ன, எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கூட நம்ம மீது கடமையாக்கினான், சஹாபாக்களுடைய இறையச்சம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை குறித்த சுருக்கமான செய்திகளை நாம் நேற்றைய உரையில் சுருக்கமாக அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த இறையச்சம் ஒரு மூலிடத்தில் வந்துவிட்டால் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எந்த ஒரு காரியத்தையும் நாம் தக்வாவோடு செய்தால், இறையச்சத்தோடு செய்தால், அந்த இறையச்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை அல்லாஹ் அல் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறார். 2வது அத்தியாயம் 194வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இறையச்சத்தோடு நடங்கள், தக்வாவோடு நடங்கள். அப்படி நீங்கள் நடந்தால் வயலமும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் அந்த முத்தகீன்களோடு தான் இருக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் ஆட்படுத்தப்பட்டாலும், நீங்கள் தக்வாவை மட்டும் இழக்காமல் இருந்தால், ஒரு மூமின் தக்வாவை மட்டும் இழக்காமல் இருந்தால், இந்த உலகத்தில் நான் யாருக்கும் பயப்படவில்லை, என்னை படைத்த ரப்புக்கு மட்டும் நான் பயப்படுவேன் என்கின்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தால், அந்த ஈமானில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ் உங்களோடு இருப்பான். இதான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன். அது அனுபவ ரீதியாக பல சந்தர்ப்பங்களில் நாமே அதை பெற்றிருப்போம். பல இடங்களில் நாம் வைராக்கியமாக இருப்போம். ஒண்ணு இல்ல, நீங்கள் ஒரு வைராக்கியமாக இருந்து பாருங்கள். இந்த ஹராமில் நான் எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த ஹராமிற்கு நான் செல்ல மாட்டேன். எல்லோரிடத்திலும் பரவி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது? ரிபா என்று சொல்லக்கூடிய இந்த வட்டி. இன்றைக்கு வட்டி இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, வட்டியில் மூழ்காதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. முஸ்லிம்கள் பெரும்பாலான வாழக்கூடிய பகுதிகளில் கூட நம்ம பார்த்தோம்னா தண்டல்காரன் வந்துட்டு போவான். என்ன அப்படின்னா வட்டிக்கு வாங்கி இருக்கிறாங்க, வட்டி கட்டிட்டு இருக்கிற, இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஆங்காங்கே பகுதிகளில், அது முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளிலேயே நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர்கள் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்? அல்லாஹ்வின் மீது அளப்படி அந்த நம்பிக்கை வைத்து உறுதியாக கொண்டு, நான் நிச்சயமாக இந்த ஹராமை செய்ய மாட்டேன், அல்லாஹ் இதை தடை செய்திருக்கிறார், அல்லாஹ்வோடு போரிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பகிரங்கமாக சவால் விடுகிறார். அப்படிப்பட்ட இந்த காரியத்தை நான் ஒருவருடன் செய்ய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு துணை இருப்பான் அப்படின்னு அந்த வைராக்கியத்தோடு நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை நாம் சிக்கிவிடாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எந்த ஒரு ஹராமை செய்கின்ற பொழுதும் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு தக்குவா இருக்கணும். தக்குவா இல்லாம தவிர்த்து கொள்ள முடியாது. ஒரு நன்மையான காரியங்களை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தால் அங்க தக்குவாவோடு செஞ்சாதான் கூடும், அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதே போல நீங்கள் ஒரு பாவத்திலிருந்து தவிர்ப்பதாக இருந்தாலும் அந்த தக்குவா இருக்கும், அந்த இறையச்சம். அல்லாஹ் நம்ம பார்க்கிறான், நாம எல்லோருடைய கண்களிலும் மண்ணை தூண்டி விடலாம், என்னை படைத்தரப்பு பார்த்திருக்கிறாரே, அவன் கண்ணில என்ன மண்ணை தூங்க முடியாது அப்படின்னு அந்த அச்சம் மட்டும் நமக்கு வந்து விட்டால் என்ன செய்வான்? எந்த நிலையிலும் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு என்ன சொல்றாரா இல்லையா? வரலாறு எதற்காக? பாடங்களும் படிப்பினைகளும் பெறுவதற்கு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்கிறார், அழகிய வரலாறு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறை படித்து பார்த்தா அதுல மிக முக்கியமான ஒரு பங்காளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எது சொல்லி காட்டுமா? அவர் தக்வாவோடு இருந்தார், இறையச்சத்தோடு இருந்தார். அவருக்கு அந்த அதாவது இந்த உலகத்தில் அவருக்கு உயர்ந்த ஒரு பதவியான யா அசீஸ், அரசரே என்று கூப்பிடக்கூடிய அளவிற்கு பதவியும் அந்தஸ்தையும் பெறுவதற்கு என்ன காரணம்? அந்த அரண்மனையில் தாயாக சகோதரியாக பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசி தன்னை ஒரு தவறான வழிக்கு, தவறான ஒரு செய்திக்காக அழைத்த பொழுது யாரும் பார்க்கிற அரண்மனையுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. தனிமையில் அவர் எதையும் செய்திருக்கிறார், அவர் நினைத்தார் என்ன செய்திருக்கிறார், அந்த அரசியோடு சல்லாபமாக இருந்திருக்கிறார். ஆனால் என்ன நடந்துச்சு? என்ன சொன்னார்? நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்ற அந்த வார்த்தையை சொன்னாரே, அந்த வார்த்தையினுடைய அந்த அம்சம்தான் அவரை அல்லாஹ் என்ன செஞ்சா? அரசனுடைய ரேஞ்சுக்கு கொண்டு போனோம். எகிப்தினுடைய அரசராகவே இருந்தாரு, ஒரு மன்னராக ஆனாரா இல்லையா? அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்த அது தக்குவாதான். தக்குவா இறையச்சம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்ந்தது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும்
நாம தக்குவாவை விடாமல் இறையச்சத்தை விடாமல் இருந்தால் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துடைய 194 9வது அத்தியாயம் 36 வசனங்கள்ல இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்களோடு இருக்கிறான், தக்வாவை மக்களோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்ம கூட இருந்துட்டானா, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்ம கூட இருந்தானா நமக்கு ஏதாவது பயம் இருக்குமா? ஏதாவது சிக்கல் வருமா? நம்ம சிக்கல் வரும்பொழுது அல்லாஹ் நினைக்கிறோம். ஆனா எப்ப நினைக்கணும், எப்ப பயப்படணும்? எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பயந்து கொண்டு வாழ்ந்தா நமக்கு சிக்கல் வருகின்ற போது அவன் நமக்கு உதவி செய்வான். நாம எப்ப தையணும் தெரியுமா? நமக்கு ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டாதான் அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வை அஞ்சுவோம், அல்லாஹ்வை பயப்படுவோம். ஆனா அல்லாஹ் என்ன விரும்புகிறா? நீ எல்லா நிலையிலும் தைத்து உனக்கு ஒரு உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு பயம் வருமே, ஒரு அச்சம் வருமே, அப்ப நான் உன் கூட இருப்பேன், அப்ப நான் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆனந்தம் சொல்லுவேன், அது உனக்கு எதுவும் தீங்கி ஏற்படுத்தாமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? மனித சமூகம் எப்படி இருக்கிறது? ஏதாவது துன்பங்கள் துயரங்களுக்குள் ஆட்பட்டு விட்டால்தான் யா அல்லாஹ் என்று கையை ஏந்துவார்கள். மகிழ்ச்சிகரமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைப்பதில்லை, வணக்க வழிபாடுகளில் கூட ஈடுபடுவதில்லை. இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் நிலையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? எல்லா நிலைகளிலும், வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீதி நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் எதிலையும் நீ அல்லாஹ்வை பயப்படு. மனுஷனுக்கு பயப்படாது, சக மனிதனுக்கு பயப்பட தேவையில்லை. உன்னை படைத்த ரப்பு இந்த இறையச்சம். நாங்க உண்மையிலேயே இந்த இறையச்சத்தை சொல்லி சொல்லிதான் சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் வார்த்தெடுத்தார்கள். இன்னைக்கு சஹாபாக்களுடைய பெயரை சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு ரது அன்ஹு என்று சொல்றதா இல்லையா? அவர்களுடைய பெயரை கேட்டா ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தவர்கள் முதல்ல தெரியும். காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை, கண்டதை காட்சி கொண்டதை போல மக்களால் வாழ்ந்தாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டார்கள்? இறையச்சத்தின் மூலமாகத்தான். பாரு, இது செய்கிற அல்லாஹ் உன்னை பார்த்திருக்கிறான் அப்படின்ற அந்த அச்சத்தை ரசூலுல்லாஹ் ஊட்டி 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 தான் இருந்தாங்க. அந்த மக்களை சுவர்க்கத்திற்குரியவராக உலகத்தில் வாழக்கூடிய தருணத்திலேயே இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, சுவச்செய்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் எல்லாம் உருவானார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? தக்வா என்கின்ற அந்த அச்சத்தை அவர்களுடைய மனதில் ஆழமாக விதைத்தார்கள். அந்த தக்வா வந்துருச்சுன்னா உண்மையில் அவர்கள்தான் உண்மையில் மனிதர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இறையச்சத்தை மட்டும் ஒரு மனிதன் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால், நோன்பு அதுதான் சொன்னோம்ல, நோன்பே அதுக்கு தானே. பட்டினி கிடப்பதற்கா? ஏழைகளின் பசியை அறிவதற்கா? அதெல்லாம் நாம சொல்லக்கூடியது. அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன? தக்வா வரணும், அவனுக்கு இறையச்சம் வரணும். அதுக்குதான் நான் நோன்பையே கடமையாக்குறேன்றான். அந்த இறையச்சம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, உலகத்துல நாம யாருக்கும் பயப்படுத்தவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் அப்படி பேசுகிறார். எப்படி? நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியுடனும் இருந்தால் எதிரிகளுடைய சூழ்ச்சி கூட உங்களுக்கு எந்த தீமையும் ஏற்படுத்தாது. எப்படி? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை எப்படியெல்லாம் வேறுவிக்க வேண்டும் என்று பல வகைகளிலும் இன்றைக்கு உலகமே சேர்ந்து திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறது இல்லையா? திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், முஸ்லீம் என்ற காரணத்திற்காக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடிய தன்மையான தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த அச்சம் ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், நீங்கள் பொறுமையுடனும் தக்வாவுடனும் இருந்தால். ஒரு பொறுமை மட்டுமல்லாது இறையச்சம் வேணும். அந்த இறையச்சத்தோடு நீங்கள் இருந்தால் அவருடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது. சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்ல இல்லையா? அந்த சூழ்ச்சி எல்லாம் ஒரு வழியில் அப்படி
இந்த தக்குவா வந்துருச்சுன்னா எந்த ஒரு சூழ்ச்சிக்காரன் சூழ்ச்சி செய்தாலும் நமக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல, படைத்த ரப்பு சொல்றான், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவருடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றும் செய்து விடாது. முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன சட்டங்களை கொண்டு வருகிறார்களா, எந்த சட்டங்கள் கொண்டு வரார்கள், உங்களுக்கு எந்த தீங்கை ஏற்படுத்தாது. எப்போ பொறுமையுடன் தக்வாவுடன் இருந்தால், இறையச்சத்துடன் இருந்தால் உங்களை ஒண்ணு செய்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது சூரா ஆல்-இம்ரானுடைய 120வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்களை அல்லாஹ் விரும்புகிறார். முத்தகீன்களை தான் அல்லாஹ் விரும்புகிறார். நீங்க தக்வா மட்டும் உங்களுடைய இதயத்தில் நீங்கள் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டீர்கள் சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் விரும்புவான். தக்வா வந்துருச்சுன்னா நம்ம ஏதாவது தவறா செய்வோமா, தவறான வழிக்கு போவோமா, தவறான பொருளீட்டுவோமா, செய்ய மாட்டோம். அப்படியானால் அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை விரும்புவாரா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்களை விரும்புகிறான். முத்தகீன்களாக வந்துட்டா நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை விரும்புவான். சரி, இந்த தக்வா என்பது லேசா வந்துருமா? நமக்கு லேசா வராது. என்னதான் இருந்தாலும் மனிதனை வழிகெடுப்பதற்கென்று ஒரு ஷைத்தான் இருக்கிறான் இல்லையா? அந்த ஷைத்தான் அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அனுமதி பெற்று எப்படி மனிதர்களை நான் முன்னால் இருந்து பின்னால் இருந்து வலப்புறத்தில் இருந்து இடப்புறத்தில் இருந்தெல்லாம் அமர்ந்து கொண்டு அவர்களை வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட செஞ்சிருக்கிறான், வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அப்ப நம்மளை எப்படி எல்லாம் வழிகெடுக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போடுவான். அவனுக்கு திட்டம் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த திட்டத்தை முறியடிப்பது என்பது நமக்கு பெரிய விஷயம். ஏன்? ஷைத்தான் மிகப்பெரிய அனுபவசாலி இல்லையா? உலகத்திலே மிகப்பெரிய அனுபவசாலி யாரு? ஷைத்தான் தான். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டான், எத்தனையோ நபிமார்களை பார்த்துட்டான், எத்தனையோ ஷஹதாக்களை பார்த்துட்டான், சஹாபாக்களை பார்த்துட்டான், ஆலிம்சாக்களை பார்த்துட்டான், இன்னும் உலகம் உள்ள வரைக்கும் எல்லாரையும் பார்ப்பான் இல்லையா? அப்ப அவனுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும், எத்தனை அனுபவசாலியா இருப்பான். நம்மை வழிகெடுப்பதற்கு அவன் பெரிய திட்டம் போடணுமா? போற போக்கில் உள்ளத்தை ஏதாவது கொண்டு போயிடுவா, நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை மட்டும் இல்லையா? அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஷைத்தானுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது, உங்களுடைய ரத்த நாளங்களில் ஊடுருவக்கூடிய அளவுக்கு அதில் பவர் இருக்கிறவங்க. ஷைத்தான் உங்களுடைய ரத்த நாளங்களில் எல்லாம் ஊடுருவான். அப்படிப்பட்ட பவர் அவனுக்கு இருக்குது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப போற போக்கில் என்ன செஞ்சுவான், சர்வ சாதாரணமாக நம்ம வழிகெடுத்துவோம். அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன தீர்வு? நாம தக்குவா நமக்கு வருமானு ஆசைப்படுறோம், அந்த தக்குவாவுக்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்றோம். எல்லாத்தையும் தக்குவா வந்துருந்தா, பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் ஏதோ பேசக்கூடிய அந்த நேரத்தில் தக்குவா தக்குவா என்று பேசுவோம். வெளியே போயிட்டு அந்த தக்குவா இருக்குதா, அந்த ஏஎச்எம் இருக்கிறதா? இல்ல. அப்ப அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தில் உச்சாணியில் இருப்பவர்கள் இல்லையா? அவர்களை போல அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது இல்லையா? அப்படிதானே? நாமெல்லாம் தொழுகையில் நிற்கிறோம், நமக்கு தொழுகையில் நிற்கிறோம், ரசூலுல்லாஹ் தொழுகையில் நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையில் நின்றால் இறையச்சத்தால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் சொன்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க, தொழுகையில் நிற்பார்கள், அவருடைய மார்பில் இருந்து நெஞ்சில் இருந்து ஒரு விதமான சப்தம் வரும். என்ன ஒரு விதமான சப்தம் வரும்? அடுப்புல தண்ணி கொதிச்சா எப்படி சப்தம் வருவோம், கொதிக்கக்கூடிய அந்த அடுப்புல தண்ணி கொதிக்குத, அத எப்படி அந்த சப்தம் வருமோ அது போல சப்தம் வரும். எதனால? இறையச்சத்தினால்.
அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம், சொர்க்க நரகத்தை பார்க்கிறோம் அப்படின்ற அச்சத்தினால அந்த அளவுக்கு பயப்படக்கூடியவர்கள் யாரு? அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கூட என்ன கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் தக்வாவுக்குள்ள யா அல்லாஹ் கேட்கிறாங்க. நாமளே எப்படி கேட்கணும், எந்த அளவுக்கு கேட்கணும்? நம்மள்ட்ட என்ன தக்வா இருக்குது? பள்ளிவாசலை விட்டு நாம் வெளியேறிவிட்டாலே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்ற பொழுது கூட அந்த இறையச்சம் இருக்கிறதா? நம்ம உள்ளங்களை எத்தனை ஊசலாட்டங்கள், எத்தனை எண்ண ஓட்டங்கள், வெளியே வந்தா காட்டிக்காம இருக்கலாம், பிற மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்ணாடியை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறானே நம்முடைய உள்ளங்களை அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்ப எத்தனையோ வசுவாசிகள், எத்தனையோ ஊசலாட்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் தினந்தோறும் போய் கொண்டுதான் இருக்கிறது. என்னைக்காவது யா அல்லாஹ் அந்த உள்ளத்தை நீ சீர் செய் என்று சொல்லி அல்லாஹ் துஆ கேட்கணுமா? மனப்பூர்வமாக கேட்கணுமா? உலகத்தின் தேவைகளை கேட்கிறோம், எனக்காக கொடு, வசதி வாய்ப்பு கொடு, பொருளாதாரத்தை கொடு, வியாபாரத்துல வழக்கத்தை கொடு, நல்ல மனைவி மக்களை கொடு, எல்லாம் கேட்கிறோம். ஆனா இறையச்சத்தை கொடு என்று கேட்டிருந்தோமா? ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க. எப்படி? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துஆவை அதிகமா கேட்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் இறையச்சத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, உன்னிடத்தில் நான் தக்வாவை, இறையச்சத்தை, உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை நான் கேட்கிறேன். அதானே வேணும். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய உள்ளம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மை போன்ற பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை, நம்மை போன்ற பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனா அந்த உள்ளத்தை தான் நம்மளால சீர் செய்ய முடியல. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆ கூட அதிகமா கேட்பாங்க. என்ன துஆ? என்ன துஆ? எல்லாருக்கும் தெரியும். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திரட்டக்கூடியவனே. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திரட்டக்கூடியவனே. இப்படி கேட்பாங்களாம். அவங்களுடைய மனைவி கேட்பாங்க, உள்ளங்கள் கூட திரடுவான்னு கேட்பாங்க. உள்ளங்கள் கூட திரடுமா? ஆமா. அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் ஆதமுடைய மக்களுடைய எல்லாருடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி அசைச்சா அப்படின்னு, வழிகெடுக்கணும் நினைச்சா அப்படி, நேர்வழி பெருமனா நினைச்சா எப்படி, அல்லாஹ் எப்படி ஆக்குறானோ அப்படி ஆகிவிடும். அவருடைய விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்பார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என் உள்ளத்தை தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக, மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இறையச்சம் என்பது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வஸக்கிஹா, அதை நீ பரிசுத்தப்படுத்து. அன்த கைரு மன் ஸக்காஹா, பரிசுத்தப்படுத்துவது நீதான் சிறந்தவனாக இருக்கிறாய். அச்ச வலியுஹா, அதனுடைய பாதுகாவல், வ மௌலாஹா, அதனுடைய பொறுப்புதாரி நீயாகவே இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகமா கேட்பாங்க. நாம எத்தனை ஹதீஸ்கள்ல படிக்கிறோம், எத்தனை உரைகள்ல கேட்கிறோம். என்றைக்காவது நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்காக, தக்வாவை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த துஆவை மரணம் செய்து அல்லாஹ்விடத்தில் இது போன்ற நேரங்களில் கேட்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இறையச்சத்தை சாதாரண கிறிஸ்துவா? இறையச்சத்தை கொடுப்பதற்கு சைத்தான் சீக்கிரம் விட்டுருவானா? எத்தனை சூழ்ச்சிகளை செய்வான் அவன், எத்தனை சூழ்ச்சிகளை செய்வான் அந்த இறையச்சம் வராமல் தடுப்பதற்காக. தொடர்ந்து நாம கேட்கணும் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ்ட்ட நம்ம தொடர்ந்து கேட்கணும். யா அல்லாஹ் உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு கொடு. கேட்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஸ்அலுக்கல் ஹுதா
வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுதா, யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை எனக்கு கொடு. நினைச்சு நான் கேட்கிறேன், நேரான வழியை கேட்கிறேன். வத்துகா, உன்னை அஞ்சுவதை நான் கேட்கிறேன், பயபக்தியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன், தக்வாவை கொடு. வல் அஃபாஃப, பத்திரித்தனமான வாழ்க்கையை கொடு. வல் கினா, போதும் என்ற அந்த தன்மையை கொடு. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்பாங்களே. இந்த உம்மத்துக்கு அதையெல்லாம் கற்றுத்த அவங்களுக்கு தேவை. அவங்க ஆல்ரெடி என்ன, ஆல்ரெடி இறைச்சத்தின் உச்சாரையில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இப்படி கேட்கணும் அல்லாஹ்ட்ட. என்றைக்கு கேட்டு இருக்கிறோம்? உண்மையில் இது போன்ற துவாக்களை கேட்டு நாம் இறையச்சத்தை வளர்த்துக் கொண்டால் இந்த உலகத்தில் யாருடைய சூழ்ச்சியும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அடுத்ததாக நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நான் இது போன்ற தவறான வழிகளில் ஈடுபட்டு விட்டேன், இனி அந்த தவறை செய்ய போவதில்லை, தவறு செய்யக்கூடாது, இதற்காக அல்லாஹ் என்னை மறுமையில் தண்டித்து விடக் கூடாது என்ற அச்சம் வந்து அதை விட்டு நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் மறுமையை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் பயபக்தி கொண்டு திருந்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, துக்கமும் இல்லை. எங்க? துன்யாவில் ஆகிரா, இந்த உலகத்திலும் இல்ல, மறுமையிலே இல்லை. ஏன்னா மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தானே, தவறு இழைக்கக்கூடியவன் தானே. யாராவது தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்களா? யாருமே இல்லை. முதல் மனிதனே தவறு இழைத்தவர் தானே, முதல் மனிதனே தவறு இழைத்தவர் தானே, ஆதம் நபி. அவங்களுக்கு பல கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்தானா? நோன்பு வைக்கணும்னு சொன்னானா? தொழுகணும்னு சொன்னானா? எந்த ஒரு அமலும் இல்லையே. என்ன சொன்னாங்க? ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைசுத்துமா, போங்க ரெண்டு பேரும். அல்லாஹ் ஜோடியும் படைச்சு கொடுத்து ரெண்டு பேரும் செய்யுங்க, சொர்க்கத்துக்குள்ள போங்க, உல்லாசமாக இருங்க. வகுலா மின்ஹா ரகதன் ஹைசுத்துமா, நீங்கள் விரும்பியதெல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு கட்டளை தான் அல்லாஹ் சொன்னான். என்ன கட்டளை? என்ன கட்டளைங்க? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அவ்வளவுதானே. வேற ஏதாவது சொன்னானா அல்லாஹ்? 5 வேளை தொழுகணும், ரமலான்ல நோன்பு வைக்கணும், ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும், எந்த கட்டளை இல்ல. ஜாலியா இருங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரம் ஒண்ணு இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட நெருங்காது, அவ்வளவுதான். இந்த கட்டளையை அவரால் சரியாக செய்ய முடிந்ததா? செய்தாரா? அல்லாஹ் சொன்னா அப்படி செய்த நீ அநியாயக்காரன் உண்டோனா ஆகிவிடுவாய் சொன்ன அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். ஆனாலும் ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான் அவரை? ஷைத்தானுடைய சூட்சம் என்ன தெரியுமா? டைரக்டா போயிட்டு இதை செய்ய இது செய்யாத சொல்ல மாட்டான். எப்படி? இதை செய்ய இது செய்யாத, தொழுகைக்கு போகாதுன்ற அவன் தடை விதிக்க மாட்டான். ஷைத்தான் அப்படி நம்முடைய உள்ளத்துல போடுறான், தொழுகைக்கு போகாத சொல்ல மாட்டான், டைரக்டா சொல்ல மாட்டான். நம்ம பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தொழுகைக்கு போகக்கூடாது என்ற எண்ணமா? அப்படி உள்ளத்துல போடுறானா? தூக்கம் நிகழ்ப்பான், தூக்கத்தை முன்னிட்டு நீ போற அப்படி. எப்படி? தொழுகைக்கு போகாது என்று டைரக்டா சொல்ல மாட்டான். தூக்கம் முக்கியமா, தொழுகை முக்கியமா? இதே கேள்வி அங்க கேட்டான். யார்கிட்ட? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்று அல்லாஹ் சொன்னா ஆதமனுக்கு. ஆனா என்ன, இவன் வந்து என்ன சொன்னா? அல்லாஹ் சாப்பிடாத சொன்னா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, அந்த மரத்துக்கு நெருங்கி சொன்னாரா? என்னத்தை என்ன சொன்னா? எப்படி சொன்னா? நீ அந்த மரத்திலிருந்து அந்த கனியை சாப்பிட்டா ஒண்ணு நீ மலக்கா போயிடுவ, ஒன்று நீ மலக்காவாகி விடுவாய், அல்லது நிரந்தரமாக இங்கே தங்கி விடுவாய். இப்படிதான் சொன்னோம். சாப்பிடும் சொல்ல அல்லாஹ் நெருங்காது சாப்பிடாதுன்னு சொன்னான்.
இவன் நெருங்கு சாப்பிடுன்னு சொல்ல, அதனுடைய அடுத்த கட்டத்தை சொல்றான். இதை சாப்பிட்டா நீங்க மலக்காத ஆகிடுவீங்க அல்லது நிரந்தரமாக இங்கே தங்கிடுவீங்க. அதனால்தான் அல்லாஹ் சொன்னா அப்படின்ற முஸ்தலாட்டத்தை யாருடைய உள்ளத்துல போட்டான். அவங்க ஆடும் அப்பா அவங்க உள்ளத்துல போட்டானா உடனே என்ன செஞ்சாங்க? ஓ மனசுதானே ஆசை இருக்குமா இல்லையா? இங்கே தங்கிடணும், சொர்க்கம், இந்த சொர்க்கத்தை விட்டு போகக்கூடாது, தப்பு இல்லையா? சொர்க்கத்தை விட்டு வெளியே யாரும் அனுப்பவா? சொர்க்கத்தை இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதற்காக அந்த தவறை செய்தார். இப்படித்தான் மனிதன், இப்படித்தான் செய்தான் மனிதனை வழிகெடுப்பான். அப்படித்தான் நம்ம எல்லாம் கருத்து இருக்கிறோம். தக்குவா வேணும் என்று நாம் நினைக்கிறோம், இறையச்சத்தோடு வாழணும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த இறையச்சத்தை வரவிடாமல் செய்தான் தளர்வு வந்ததில் கருப்பான். ஆனா அந்த இறையச்சத்தை நாம வளர்த்துக்கணும். அதுக்கு நாம அல்லாஹ்ட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நாம இறையச்சத்தோடு வாழ்ந்தால் நமக்கு என்ன நெருக்கடிகள், என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும், இன்னைக்கெல்லாம் அப்படித்தானே நினைக்கிறோம், என்னங்க வசதி வாய்ப்பு இல்ல, பொருளாதார நெருக்கடி, குடும்ப சூழ்நிலை, அப்படி எல்லாம் சொல்லி பல காரணங்களை சொல்லி பல ஹராம்களை நாம் செய்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பலவிதமான வழிகளை ஏற்படுத்துவோம். நீங்க நடப்பீங்க, இந்த வழியில போனா இப்ப சம்பாதிச்சாதான் நாம சம்பாதிக்க முடியும், பொருளாதாரத்தை சேமிக்க முடியும், இதன் மூலமாகத்தான் நாம் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், அப்படிலாம் நாம நினைச்சு நாம ஒரு ரூட்ல போவோம். அப்படி ரூட்ல போகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? இறை கட்டளைகளை எல்லாம் முன்னுக்கு பின்னாடி கொண்டுவோம். சரியாக தொட மாட்டோம், நோன்பு வைக்க மாட்டோம், நான்கு வகுப்புகள்ல ஒன்னே பங்கெடுக்க மாட்டோம். இப்படி எந்த விதமான நன்மையான காரியங்களில் ஈடுபடாமல் பொருளாதாரத்தை சேமிப்பதற்காக நாம் அழைவோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், எந்த நேரத்திலும் நீ இறையச்சத்தோடு இருந்தால், இறைவனை அஞ்சி நீ நடந்தால், எப்படி அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான்? வேறு வழியை காட்டுவான். எப்படி வழி காட்டுவான்? எப்படி உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் நினைத்து பாராத முறையில் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? ரிஸ்கை கொடுப்பான். கொடுத்திருக்கிறான், நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான், சஹாபாக்களுக்கு வழங்கி இருக்கிறான். சஹாபாக்கள் என்ன எப்படிலாம் நினைச்சாங்க? ஒரு காலத்தில் எப்படி இருந்த சஹாபாக்கள், உலகமே அவருடைய காலடியில் வந்து அல்லாஹ் பற்றினாரு. ரோமம் பாரசீகம் எல்லாம் அவருடைய காலடியில் வந்தது, சஹாபாக்களுடைய காலடியில் வந்தது. எப்படி வந்தது? ஒரு காலத்தில் ஒரு வேலை சாப்பிட்டுக்கு இல்லாமல் இருந்தவர்கள் சஹாபாக்கள். ஆனால் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக இருந்தது. அதன் விளைவு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பிற்காலத்தில் ஆங்காங்கே ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் எத்தனை பகுதிகளுக்கு ஆளுநராக இருந்தார்கள், ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தானே உலகத்தின் ஆட்சியாளர்களாக அல்லாஹ் மாற்றினாரே. எதை வைத்து? தக்குவா இருந்துச்சு, அவங்கள்ட்ட இறையச்சம் இருந்துச்சு. எல்லா சூழ்நிலைகளும் இறையச்சம் இறையச்சம் என்கின்ற அந்த ஈமானோடு அவர்கள் இருந்தார்கள். அதனால அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தார் சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியவான்கள் யார்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் மிக சங்கைக்குரியவர்கள் என்று சொன்னால் உங்களை தக்வாவுடைய மக்கள் தான், இறையச்சமுடைய மக்கள் தான். யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக சங்கைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால
இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள், இந்த உலகத்துல தக்குவாவோடு நாம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நாம் அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிஸ்கை வழங்குவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இது இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, நமக்கு உலகம் மட்டுமா, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. மூமின்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கதான் செய்யுது. இந்த வாழ்க்கையோடு முடிய போறது இல்லை. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இவைகள் எல்லாம் நமக்கு அறியாத பிறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுத்துருவான். தக்குவா இருந்துச்சுன்னா யாருடைய சூழ்ச்சிக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளும் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். இதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பலாபலங்கள். ஆனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? வல அஜரு ஆகிரத்து கைரும் இல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அல்லாஹ் சொல்றான், பயபக்தி உடைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மறுமையின் கூலி இருக்கிறது, அது மிக சிறந்ததாக இருக்கும், மிக சிறந்ததாக இருக்கும். நீங்க எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. யாரெல்லாம் தக்குவாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி, வல அஜருல் ஆகிரா, மறுமையில் கொடுக்கக்கூடிய கூலி, கைருன், சிறந்தது, சிறந்தது. யாருக்கு? ஈமானோடு தக்குவாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்பது மிகச் சிறந்தது. அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாது. கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், சாலிஹீன்களான என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த கண்ணும் கண்டிராது, எந்த காதும் கேட்கிறாது, எந்த இதயமும் சிந்தித்து உணர முடியாத மிகப்பெரிய இன்பங்களால் அதை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். இதெல்லாம் யாருக்கு? என்னுடைய தக்குவாவுடைய அந்த மக்களுக்காக, இறையற்றமுடைய அந்த மக்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் ஆசைப்படணுமா இல்லையா? அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் ஆசைப்படணுமா இல்லையா? சொல்வதில்லை. அதற்கு மிக முக்கியமாக நமக்கு என்ன தேவை? தக்குவா தேவை. நம்முடைய இலக்கியாதானே இந்த உலகத்தில் நாம் எந்த இலக்கோடு வாழ்கிறோம்? சொர்க்கத்தை அடைகிறோம் தானே. அந்த சொர்க்கம் யாருக்கு? சாதாரணமாக முஸ்லிம் பெயர் தாங்கியருக்கு அல்லாஹ் கொடுத்துருவாங்க, கிடைச்சிருமா? அப்துல்லான் பேர் வச்சாரு, ஆமினான் பேர் வச்சாங்க, இவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவானா? யாருக்கு கொடுப்பா? முத்தகீன்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் அதை தயார் செய்து வைத்திருக்கிறேன். சாதாரணமா கிடைச்சாது. ஏன் சாதாரணமா கிடைக்காது? அந்த சொர்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்யணும், பல அர்ப்பணிப்புகளை செய்யணும். ஏன் பல அர்ப்பணிப்புகள், தியாகங்கள்? அப்படி எல்லாம் சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒற்றை வார்த்தையில் சொல்லுவாங்க, சொர்க்கத்துல ஒரே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு இடம் கிடைப்பது என்பது எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அடி அல்லது ஒரு சா, அவ்வளவுதான், ஒரு சாட்டை சுருட்டி வச்சிடலாம் இல்லையா? இந்த இடம் சொர்க்கத்தில் உனக்கு கிடைப்பது என்பது இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் கிடைப்பதை விட உனக்கு சிறந்தது நாங்களே இல்லையா? ரசூலுல்லாஹ் அவ்வளவு மகத்தானது சொர்க்கம் என்பது. அந்த சொர்க்கத்திற்காக நாம தக்குவா வளர்த்துக்கிட்டோமா? அந்த சொர்க்கம் கிடைப்பதற்காக நம்மிடத்தில் தக்குவா வந்துருச்சா? வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சொர்க்கத்தின் ஒரு மாளிகை கட்டிக்கிட்டாங்களே, எப்படி நடந்துச்சு அவங்களுக்கு? ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர்கள் ரசூலுல்லாஹை கொல்லுவதற்காக துணிந்து வருவாரே, எப்படிப்பட்ட மனமாற்றம் ஏற்பட்டு அதற்கு பிறகு எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள்.
தீனில் எந்த அளவுக்கு பிடிப்புள்ளவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு ஆளுங்கள் ஆட்சி செய்தார்களே, நீதமான ஆட்சி செய்தார்களே. எப்படி அந்த ஆட்சி முறைகள் எல்லாம் வந்தது? இறையச்சம் தான். எல்லா நேரத்திலும் தக்குவா. தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வழி நடத்தப்பட்டோம் என்று அல்லாஹ் மறுமையில் கேட்பாரே, அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் கூறுவது என்ற அந்த அச்ச உணர்வுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை 10 ஆண்டு காலங்கள் மிக நீதிமிக்க ஆட்சியாளராக இந்த உலகத்தில் யாரும் ஆட்சி புரியாதபடி அவர்கள் செஞ்சாங்க, ஆட்சியை நடத்தினார்களே. இன்றைக்கும் உலகத்தின் தலைவர்கள் எல்லாம், அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் என்ன செய்யறான்? உமருடைய ஆட்சியை போல இருக்கணும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அப்படி மாற்று மதத்தவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட அதை எதிர்பார்க்கிறார்கள். சொன்னா அந்த ஆட்சி எல்லாம் எப்படி இருந்துச்சு? மனிதர்களுக்கு பயந்தா? யாருக்கு பயந்து? அல்லாஹ்வுக்கு பயந்துதானே. அதனால்தானே அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எனக்கு சொர்க்கம் எடுத்து காண்பிக்கப்பட்டது, நான் சொர்க்கத்துக்குள்ள ஒரு பெரிய மாளிகையை கண்டு அந்த மாளிகையை பார்த்துவிட்டு இது யாருடைய மாளிகை என்று நான் கேட்டேன். உமருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் அதுக்குள்ள போய் அதை பார்க்கணும், அதனுடைய பிரமிப்பை பார்க்கணும், அதை ரசிக்கணும் நான் நினைச்சேன். உமருடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் திரும்பி விட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்வாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் அழுவார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்தில் நான் ரோஷம் படுவேனா? அப்படிலாம் கேட்பாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? உலகத்தில் வாழக்கூடிய தருணத்திலேயே உமர் சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொன்னார்களே, இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு? அபூபக்கர் ஜன்னா, உமர் ஜன்னா, அலி ஜன்னா, உஸ்மான் ஜன்னா என்று 10 சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று அழைக்கப்படுகின்ற அந்த 10 சஹாபாக்களின் சொன்னார்களே சொர்க்கவாசி. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? சும்மா கிடைச்சிருச்சா? ஒவ்வொரு செயல்களையும் தக்குவாவோடு செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து செய்தார்கள். அதனால்தான் அந்த மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் கிட்டியது. ஆனா இன்னைக்கு நாம எந்த ஒரு செயலையும் யாருக்காக செய்கிறோம்? எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா? அல்லாஹ்வுக்கு பயந்து செய்கிறோமா? அல்லது மனிதனுடைய பாராட்டுதலையும் புகழையும் பெறுவதற்காக செய்கிறோமா? ஒரு நோட்டுக்கு கஞ்சி காசு கொடுப்பதாக இருந்தாலும் என் பேர் அதுல வரணும். என் பேரை சொல்லவில்லை என்று சொன்னால், நான் காசு கொடுத்தேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஏன் என் பேரை போஸ்ட்ல அடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நாம இருக்கோம். சஹாபாக்கள் ஏதாவது தன்னுடைய பெயர் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி அஞ்சி செய்வார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டார். சொல்லுவாங்களா இங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு உணவு கொடுப்பார்கள், சிறைவாசிகளுக்கு உணவு கொடுப்பார்கள், உணவு கொடுப்பார்கள். எல்லாம் கொடுத்து விட்டு அவங்க நன்றி சொன்னா அதை வானாடுவாங்க. இன்னமா அனுத்தலைவுக்கும் லிமத்தில்லா அவர்கள் சொல்வார்கள். சஹாபாக்களின் பண்பு எப்படி இருந்துச்சு? நாங்க இதை செஞ்சதை நீங்க பாராட்டணும், என் பேர் வரணும், இவர் அரசு செஞ்சார், இவர் இதை செஞ்சார் என்பதற்காக அல்ல. இன்னமா அனுத்தலைவுக்கும் லிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைப்பதற்காக இதையெல்லாம் நாங்கள் செய்தோம். வேற உங்களுடைய பாராட்டுதல், புகழ், நன்றி இதெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை கிடைச்சா போதும் என்று அந்த சஹாபாக்கள் எண்ணினார்களே. அதனால்தானே இன்றைக்கு ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்று அவர்களை பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவா என்கின்ற இந்த இறையச்சத்தின் மூலமாக இந்த உலகத்திலும் நமக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்கிறது.
இதை விட மறுமையில் மிகப்பெரிய பலாபலனாக எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய இதயமும் சிந்தித்து உணர முடியாத மிகப்பெரிய பிரமாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் இந்த முத்தகின்கள் தான் தயார் செய்து வைத்திருக்கிறார். எனவே தக்வாவோடு வாழுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். புனிதமிக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பை கடமையாக்கினேன் என்று சொன்னானோ அந்த பேசக்கூடிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.